தமிழ் படங்களில் நடித்து வந்த பூனம் பஜ்வா ஒரு கட்டத்தில் வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்ததும் ஹீரோயின் இல்லாமல் துணை கதாபாத்திரங்களில் நடிக்க இவருக்கு அழைப்பு வந்தது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு சுந்தர் சியுடன் இணைந்து முத்தின கத்திரிக்கா படத்தில் நடித்திருந்தார். இது மட்டுமல்லாமல் சுந்தர் சி இயக்கத்தில் வெளிவந்த அரண்மனை 2 படத்திலும் நடித்திருந்தார். இவர் தொடர்ந்து தற்போது மலையாள படங்களில் நடித்து வருகிறார். இவர் 1985ஆம் ஆண்டு மும்பையில் பிறந்தார். இவர் கல்லூரியில் படிக்கும் பொழுதே மாடலிங் துறையில் ஈடுபட்டு வந்தார். இவர் 2005ஆம் ஆண்டு மிஸ் பூனேவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதலாக தெலுங்கில் மொதட்டி சினிமா என்ற தெலுங்கு படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார். பொதுவாகவே வட இந்திய நடிகைகளுக்கு தமிழ் சினிமாவில் ஆதரவு அதிகம் இருக்கும். அப்படி ஒரு வட இந்திய முகமாகத்தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார் பூனம் பஜ்வா. நடிகர் பரத் நடிப்பில் வெளியான சேவல் படத்தின் மூலம் ஹீரோயினாக தமிழ் சினிமாவில் களமிறங்கினார். அந்த படத்திற்கு கிடைத்த வரவேற்பை அடுத்து தொடர் வாய்ப்புகள் அவருக்கு கிடைத்தன. பின்னர் கன்னட சினிமாவிலும் அறிமுகமானார். இவருக்கு பெரிய அளவில் ஹீரோயினாக வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதனால் சிறு சிறு கதாபாத்திரங்கள் நடித்து வந்தார். வாய்ப்புகள் குறைந்தாலும் மனம் தளராத இவர் தொடர்ந்து சமூக வலைதள பக்கத்தில் தனது கியூட்டான ஹாட்டான புகைப்படங்களை வெளியிட்டு அப்படியாவது வாய்ப்புகள் வருமா என காத்திருக்கிறார். இந்நிலையில் தற்போது அவர் வெளியிட்டிருக்கும் புகைப்படங்கள் தொடர்ந்து கவனம் பெற்று வருகின்றன. அப்படி இப்பொழுது தலைகீழாக படுத்த வாக்கில் அவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் இளைஞர்களை கவர்ந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் தற்போது நாளுக்கு நாள் இவர் ஓவர் கிளாமரில் களமிறங்கி உள்ளார். இதனை பார்த்த ரசிகர்கள் ஜொல்லுவிட்டு வருகிறார்கள். சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிக் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.